ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற டயத்தில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ தேவையான அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால நான் ஒரு 7 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 4லேருந்து 5 கூட சேர்த்துக்கலாம், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு இதை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு குக்கர் ஒரு 5லேருந்து 6 விசில் விடட்டும். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா குலைவாக வெந்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்த பிறகு நம்ம ஒரு பவுலில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குலைவாக வேக வச்சுட்டிங்கன்னா மேஷர் வச்சு மசிச்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கூட 2 விசில் வச்சு கூட உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டு இது கூட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கையில் ஒட்டும். அப்படி ரொம்ப ஒட்டுறாப்பில் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்த பிறகு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாகவும் நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது. அதனால் நல்லா இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை எடுத்துக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டையாகவே தான் பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வெந்து வரும். ஃபஸ்ட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு கையோட உள்ளங்கையிலே வச்சு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உருண்டை பிடிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உருட்டி நல்லா ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை நான் 2 டைப்பில் இன்றைக்கி நான் உங்களுக்கு பொரித்து காமிக்க போகிறேன். அதுக்கு ப்ளைனாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக சொருகிக்கலாம். நம்ம இதில் உருளைக்கிழங்கும் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் உடஞ்சிராமல் மெதுவாக எல்லா உருண்டைகளையும் இந்த குச்சியில் சொருகிக்கணும். இப்போ முழுமையாக அந்த குச்சியில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சொருகியாச்சு. அடுத்ததாக இதே போல் இன்னொரு குச்சியை எடுத்துக்கலாம். அதுலேயுமே அடுத்தடுத்து இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து மெதுவாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஸ்டிக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ முதல்ல நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குச்சியை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு எண்ணெயில் வேக வச்சுக்கணும். கடைசியாக பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் ஈவனாக செவந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இதை 2 டைப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு அதில் நம்ம உருட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாத்தையுமே சொருகி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவக்க விட்டு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா பாத்திரத்துலலாம் ஒட்டாது. அழகாக இது வெந்த உடனே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வெந்து வரும். இப்போ இதையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக திருப்பி விட்டோன்னா எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வெந்து மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மெதுவாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.